வணக்கம் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மணி பார்த்தோன்னா ஒரு 5:24. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பால் குடத்துலேருந்து ராத்திரி ரதம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வெளியே நம்ம சாப்பாடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆத்தங்கரைக்கு போனோம். ஸோ ஆத்தங்கரையில் நம்ம பால்குடா செக்ஷன் பார்த்துக்கிட்டோம். ஆனால் ஹோனல் சிலி சொல்கிறேன், இந்த வாட்டி நீ சித்ரா பௌர்ணமிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங்கே என்னால் கிடைக்கவே முடியல. ஸோ நான் ஏதோ தூரத்தில் போட்டு நடந்து வந்து நம்ம சித்ரா பௌர்ணமியை என்ஜாய் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாக இருக்குல்ல காவடி. ஸோ காலையில் நம்ம பால்குடா செக்ஷன் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட காவடி செக்ஷன் ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு கப் காஃபி எடுத்துட்டு ரிலாக்ஸாக நம்மளோட காவடிகளை என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக சாமி கும்பிடா இல்லையா? ஸோ அதனால சாமியை நல்லா கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்மனை பார்க்க போனோம், மணல் மேடு காளியம்மாவை. ஸோ அங்கே அப்போவே நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உரிமை மேலே பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஒரு வாரத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஓவரா வெயில் தான். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு அன்னதான செக்ஷன் போயிட்டு மோர் வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு மோரை குடிச்சிக்கிட்டு நம்ம காவடிகளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி லெவிஸ்டா காஃபியை அவங்களோட அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தண்ணீர் வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், குப்பையில் கீழே போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஸோ நான் ராத்திரி அதற்கு ஒரு வீடியோ போடுறேன். பாய்.